இருக்கிற துதி ஆராதனை நாட்களும் அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை கலக்குகின்ற சுவிசேஷி ஜஸ்டின் அவர்களே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்தாலே ஒரு மகிழ்ச்சி. காரணம் உங்களோட செய்தி அநேகர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கலக்கொண்டு கலக்குங்கள், உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு சொன்னது மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுக்காம அநேக ஜெபத்திலே நடத்த போகிறேன். ஆனாலும் வார்த்தையை கொடுத்து விட்டு தான் ஜெபத்திலே நடத்த போகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் கிறிஸ்தவ வானொலி கூடாக இணைந்திருக்கிற அத்தனை தேசத்திலே இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இப்பொழுது நாங்கள் கண்களை மூடி வார்த்தைகளையும் ஜெபத்துக்களையும் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமமே மகிழ்ந்து உயர்ந்திருப்பதாக. ஆமென். அவரே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா கிருகை செய்யட்டும். விசுவாசத்திலே தட்டி எழுப்புங்க ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீங்க மகிமைப்படுவீராக. நான் எங்களை தாழ்த்தி உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் எங்களுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். இந்த கொடுத்த நேரங்கள் கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நாங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அநேக காரியங்கள் நிமித்தமாய் நாங்கள் கவலைப்படும் போது ஆவியானவர் கவலைப்படாதே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். என்னோடு இணைந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணுவோமாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர். ஆமென். ஜெயித்த தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். இன்றைய தலைப்பு நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுதான் தலைப்பு. ஆமென். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். அநேக பேர் அநேக காரியங்கள்ல நாங்கள் இன்னும் பழைய சாத்தானாகிய பிசாசின் வார்த்தைகளைத்தான் நாங்கள் வைத்துக்கொண்டு உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆமென். கிறிஸ்தவ பிள்ளைகள் அதை விசுவசிக்கணும். எப்படி பாவம் உலகத்துக்குள்ளே வந்ததென்று நாங்கள் நம்புகிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் போது அநேகர் அதை விசுவசித்து செயல்படுவதில்லை. அதனால் தான் அநேகத்தை நாங்கள் சுகந்தரிக்க முடியாமல் இருக்கிறது. ஆமேன். அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்றுதான் சொன்னார். ஆமேன். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, தேவன் உலகத்தை ஜெயித்தது உண்மையான எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயத்தை நிச்சயமாய் சுகந்தரிப்போம். ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேணும். அவர் சொன்ன விசுவாசத்தின் வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க வேணும். சத்துருவானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்படும் போது அவர் தாமே அவர் அந்த 3 முறை சோதிக்கப்படும் போது இந்த உலகத்தை காட்டி கர்த்தர் படைத்த உலகத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கே காட்டி அவரை கொண்டு அவருக்கென்றும் படைக்கப்பட்டதை அவருக்கே காண்பித்து அதை தன்னை வணங்கும்படியாய் சொன்ன வசனத்தை தான் நாங்கள் நிறைய நேரங்களில் பிடித்துக் கொள்கிறோம். இது இந்த உலகம் சாத்தானுடைய உண்மைதான். உலகத்திலே சத்துரு இருக்கிறான், உலகத்துல உபத்திரவம் உண்டு என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையை நாங்கள் விட்டு விடுகிறோம். ஆமென். அதனால் தான் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வற்றி போகிறது, குறைந்து போகிறது. அந்த ஜெயித்தேன் என்ற வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் போது நாங்கள் எங்களுடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காய் அங்கே அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இன்றைய நாளிலும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கலங்காதிருங்கள் என்று சொன்னவர் சமாதானத்தை உங்களுக்கு
சமாதானத்தினால் உண்டாயிருக்கு, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இந்த சமாதான கேட்டை பிசாசானவன் கெடுக்க நினைக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படியாய் நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமேன். அந்த சமாதான குலைத்தலைத்தான் பிசாசானவன் அநேகரிடத்துல திருடி போறான். அந்த போராட்டங்களை கொண்டு வந்து, அநேக காரியங்களை கொண்டு வந்து தேவன் மேல் இருக்கிற அந்த சமாதானத்தை குறைக்கும்படியாய் பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். இன்றைய நாளில் அன்பு சகோதர சகோதரி, அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள் என்றார். திடன் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். திடன் எந்த சூழ்நிலைகளை பார்க்கலும் தேவனை பார்க்க வேண்டும். ஆமேன். எங்களுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க சொல்லி இருக்கிறார். ஆமேன். அவர் சுமக்க வேண்டிய எல்லா சுமைகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். அந்த உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் அற்புதத்தை செய்ய போகிறார். என் அன்பு சகோதர சகோதரி, நிச்சயமாய் அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில விடுதலையை கட்டளையிட போகிறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்பட போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் மத்தியிலே அசைவாட எல்லா சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் ஜெயிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவசிக்கும் போது நிச்சயமா இங்கு ஒரு அற்புதமும் நடக்கும். அவர் நாமம் மகிமைப்படும். ஆமேன். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தேன், பயப்படாதுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். இந்த வேளையில் எபேசியர் ஒரு 1வது அதிகாரம் 21, 22 வசனத்தை பார்ப்போமாக. எபேசியர் 1வது அதிகாரம் 21, 22. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசு உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஆமேன். உன்னதங்களிலே அவருடைய வலது பக்கத்து பிதாவிடத்தில் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். ஆமேன். அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்க எல்லாவற்றையும், சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். நாங்கள் பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை அன்பு சகோதர சகோதரி. எல்லா போராட்டத்தை, எந்த போராட்டத்தை கொண்டு வர மாட்டான்னு சொல்ல முடியாது, கொண்டு வருவான். எங்களை சோதிக்கும்படியா, எங்களை விழுத்தும்படியா, கட்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருப்பான். ஆனாலும் கர்த்தருடைய அவருடைய பாதங்களுக்கு கீழே தான் அங்க எல்லாம் இருக்கிறது. ஆமேன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுக்க தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே சீர்படுத்தின, அவரை கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற உங்கள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்துதலை பார்க்கிறோம். ஆவியானவர் தாமே அசைவாடுகிறார். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அங்கே எவ்வளவு தேவனை வர்ணித்து எல்லாம் தேவனை யோவானுக்கு அங்கே நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்துதலே எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்த முன்பதாக அவருடைய ரூபத்தை, அவர் அக்கினிமயமான கண்களுடைய, இருபுறம் கருக்குள்ள பட்டியமுடைய, அவருடைய சத்தம் பெரு இரைச்சல் போல இருக்கிறது, பெரு வெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆமேன். அவரை பற்றி நாங்கள் பார்க்கும் போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார். ஆமேன். நாளை 18வது வசனம், நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். ஆமேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் உடையவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போற அன்பு சகோதர சகோதரி, தேவனை விசுவசித்து, கர்த்தரை விசுவசித்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்குள்ளே நாங்கள் ஜெயம் கொள்ளும்படியா. ஆமேன். எப்படி முந்தின ஆதாமுக்கு ஊடாக பாவம் இந்த உலகத்திலே வெளிப்பட்டதோ, அதே போல இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாருக்கும் ஜீவன் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்காய் வெளிப்பட்டார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவசிக்க வேண்டும். ஆமேன். ஆதாம் பாவம் செய்தான் என்று அதிலேயே நாங்கள் நிற்க கூடாது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர வேண்டும். ஆமேன். அவருக்குள்ளே வர வேண்டும். அவர் செய்த கிரியைகளை பார்க்கணும். அவர் எதற்காக வந்தார், என்னத்துக்காக வந்தார், எங்களை வாழ வைக்கும்படியாய். ஆமேன். ஆவியானவர் ஒருவரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைய முடியாது. யோவானிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். ஒருவரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை
நடைமுறை. ஒருவரையும் கெட்டு போக அழிந்து போக அவர் விடுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமேன். ஜெயித்த தேவன் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு அசைவாடுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர். அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட எல்லாவற்றையும் கீழாக்கி பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் என்னோடு இணைந்து அன்பு சகோதர சகோதரி, விசேஷமா நான் இன்றைக்கு ஜெபத்தை தான் நேரெடுக்க போகிறேன். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு விசுவாசத்துக்கான சில வசனங்களை நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வேளையில் உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. ஆமென். விசேஷமா இந்த நாட்களில் நாங்கள் குடும்பங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும், வாழ்க்கையிலே வேலைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றிலே சோர்ந்து போயிருக்கிற உங்களை இன்றைக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட போறார். ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த வேளையில் நான் ஒரு பாடலை பாடி ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போற. ஆமேன். இன்றைக்கு வித்தியாசமா இருக்கு. நான் வர்ற கிழமை நான் வேதத்தை மெசேஜ் தான் கொடுப்பேன். இன்றைக்கு பெசல ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டபடியா நான் அந்த ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். அநேகர தேவன் விடுதலை ஆக்க போகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இஸ்ரவேலை பயப்படாதே என்ற வேக்மனுடைய ஃபாதர் பாட்டு, அருமையான பாட்டு. அதை என்னோடு இணைந்து நீங்களும் படித்துக் கொள்ளுங்கள். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதற்கு பின்பதாக நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆமேன். இது எல்லாவற்றையும் செய்கிறது உங்கள் விசுவாசத்தை உந்திக்க பண்ணுகிற, உங்கள் விசுவாசம் கட்டப்பட. யாராவது விசுவாசம் இல்லாம இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்திருந்த அவருடைய விசுவாசங்கள் பலப்படுத்த, அதற்கு பின்பதாகத்தான் தேவன் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமேன். அவர் பக்கமாய் முழுவதுமாய் சாரும் போது அவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த, உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய பாதங்களுக்கு கீழா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாட போறார். ஆமென். நன்றி தகப்பனே, சோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து கொள்வேன், எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே. ஆமே. நன்றி தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி. இந்த வேளையில நான் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறேன். எந்தெந்த தேவைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தடையா இருக்கிறது, அந்தந்த தேவைகளை கர்த்தர் இப்பொழுது சந்திக்க போற குடும்பங்களுக்காய், விசேஷமாய் குடும்பங்களுக்காய் செபிக்க நான் விரும்புகிறேன். ஆமென். ஆவியானவர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிற நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி. இயேசுவே நன்றி. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க எடுத்து கட்டி தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களாய் ஆண்டவரே, ஆவியானவரே உம்முடைய மகிமை கண்டெடுத்து பயன்படுத்துங்க ராஜா. குடும்பத்திலே இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்களும் ஆவியானவர் தாமே உடை தெரிவீராக. ஜெயம் கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த உம்முடைய வல்லமை கடந்து வருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணவன் மனைவியாய், பிள்ளைகளாய் ஆண்டவரே, குடும்பமாய் அப்பா, நீங்க நினைத்த உம்முடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆவியானவரே நீங்க ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துறதுக்காய் நன்றி ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கிற தகப்பனே. எல்லா வல்லமைகளுக்கும் மேலாக உம்முடைய வல்லமை ஆண்டவரே, ஆவியானவரே, எல்லா வல்லமைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர ராஜா. ஆவியானவரே எல்லாவற்றையும் சகல பிசாசின் போராட்டங்களையும் நீங்க உம்முடைய பாதத்தின் கீழே சீர்படுத்துங்க. என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபையை கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க கட்டி ஆண்டவரே தூக்கி நிறுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் நடத்த போறதற்காய் நன்றி. விசேஷித்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுத்து ராஜா உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவரே அப்பா, நீங்க ஆண்டவரை கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே, நோய்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷித்த கிருபையினால் ஆண்டவரே உம்முடைய கரம் தொட போறதுக்காய் நன்றி. என்னோடு இணைந்து செவிங்க அன்பு சகோதர சகோதரி. வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் தாமே நடத்த போகிறது. ஆமேன். ஆவியானவரான சுகத்தை கொடுக்கிற தேவன், ஆவியானவர் தாமே பலத்தை கொடுக்கிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு பிசாசின் கட்டுக்களை அறுக்கத்தக்கதாய் தேவ ஆவியான கரம் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறது. வியாதியில இருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமடைவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் சுகத்தை பேசுகிற தகப்பனே பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே உம்முடைய கரத்தை நீட்டுவதற்காய் நன்றி சொல்கிறாண்டவரே. மரண படுக்கைகள் மாறுவதாக, வியாதியின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்தேட்டி அப்புறப்படுத்துகிற உச்சம் தலை இந்த உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்வதாக, ஆணி பாய்ந்த கரம் பாய்வதாக. ஆவியானவரே நீங்க தொடர்வதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே தொடர்வதற்காய் நன்றி அப்பா. முடியாதென்ற இடத்திலே முடிய பண்ணுகிற தேவன் நீங்க தகப்பனே. ஆவியானவரே சுகத்தை விரும்புகிற தேவன், சுகத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி. வல்லமையாய் இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, மாந்திரிக கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ரப சந்தனமா நன்றி ஆண்டவரே. பிசாசின் கையை எடுக்கும்படியாய் ஆவியானவரை நீங்க கிரியை செய்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை மகிமை படுறதுக்காய் நன்றி. அநேக குடும்பங்களுக்கு விரோதமா ஏவப்படுற பில்லி சூனிய ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஆண்டவரே அப்பா நீங்க விடுதலை கொடுக்கிறதுக்காய் நன்றி. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களையும் காக்கிறதுக்காய் நன்றி. பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய கரம் அசைவாடுறதுக்காய் நன்றி. ஆணி பாய்ந்த கரம் தகப்பனே, ஆணி பாய்ந்த கரம், அன்பு
சகோதரனே, அன்பு சகோதரியே, அவருடைய ரத்தம் இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய காயமுள்ள தழும்புகளால் சுகமானோம் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய தழும்புகளால் சுகமாகிறீர்கள், சுகம் அடைகிறீர்கள். அன்பு சகோதரனே, இப்பொழுதே உங்களுக்குள்ளே சுகத்தை தேவ ஆவியானவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமே. நன்றி தகப்பனே. எல்லா மரண படுக்கைகளும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக, எல்லா வியாதி கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. சுகத்தை கொடுக்கிற தேவ ஆவியானவரை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் யார் யாரெல்லாம் கண்ணீரோடு உம்மை நோக்கி இந்த வேளையில் பார்க்கிறார்களோ, இப்பொழுது உம்முடைய வல்லமை கடந்து போறதற்காய் நன்றி. தேசத்துல எந்த மூலையில இருந்தாலும் அன்பு சகோதரியே, தேவடைய கரம் தொடுகிறது, தேவடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது. உங்களை சுகப்படுத்தும்படியா எல்லாம் மறைந்து போகிறது, இருளின் வல்லமைகள் அழிந்து போகிறது, தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறது. ரபஷட்டனமா. நன்றி தகப்பனே. ஆவியானவரை நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி. உம்முடைய வெளிச்சத்தை கட்டளையிட்டதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பிசாசு எங்கெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறானோ அந்தந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விட்டுவிக்கிறோம் ராஜா. இந்த ஜெபிக்கிற வேளையிலும் அன்பு சகோதரியே, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை தேவ ஆவியானவர் இப்பொழுது கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படியா, அவருடைய எதிர்காலங்களை தேவ ஆவியானவர் கரத்தில் எடுத்து நடத்தும்படியாய் இப்பொழுது அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறார். அற்புத சுகத்தையும் அற்புத வல்லமையையும் காணும்படியாய் ஆவியானவர் தாமே உங்க உச்சம் தலையில இறங்கி உங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே. நன்றி தகப்பனே. அப்பா நன்றி அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தேன் என்ற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவருடைய உம்முடைய வல்லமை தகப்பனே. அப்பா, நீங்க ஆண்டவரை இருக்கிறவராய் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. பிள்ளையுடைய எதிர்காலங்கள், திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்குள்ளே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாரெல்லாம் இதற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷித்த கிருபையினால் அப்பா நீங்க கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லா எதிர்காலங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீர் ராஜா. அவருடைய எதிர்காலங்கள் ஆண்டவரை, திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரத்திலே இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. பூமியிலே ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அப்பா, நான் ஆண்டவரே ஒரு மனமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காய் சுத்தம் பண்ணுகிறவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீங்க அசைவாடுறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலையை கட்டளையிட்டதற்காய் நன்றி, சிறையிருப்பை மாற்றுவதற்காய் நன்றி, இருளின் வல்லமைகளை அழித்ததற்காய் நன்றி, குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி தகப்பனே. பயப்படாதே மகளே, பயப்படாதே. சத்துரு உன்னை தொடுவதில்லை. ஆவியானவர் தாமே வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். சத்துரு உன்னை தொடுவதில்லை, உன்னை மேற்கொள்ள நான் விடுவதில்லை, ஒருபோதும் விடுவதில்லை என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் தாமே இன்றைய நாளிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அற்புதத்தை அதிசயத்தை காணும்படி உங்கள் வாழ்க்கையில இருந்த தடைகளை உடைக்கிறார், வழிகளை செம்மைப்படுத்துகிற தேவன் ஆவியானவர் தாமே கடந்து போய் கொண்டிருக்கிறார். கோணலானவை செம்மைப்படுத்துகிற தேவன் ஆவியானவர் தாமே கடந்து போய் கொண்டிருக்கிறார். வழிகளை திறக்கிற தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து அநேகர் ஏளனமாய் செய்த போதும் தேவ ஆவியானவர் உன்னை கைவிட்டதில்லை மகளே. ரபஷத்தனமா. நன்றி ஆண்டவரே. நீ வாழ்க்கைப்பட்டு கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்பாய். உன்னுடைய குடும்பம் தலைத்து நீ கர்த்தருக்காய் மகிமைப்படுவாய். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே நீங்க தூக்கி நிறுத்தினதற்காய் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே நீங்க செய்த அற்புதத்துக்காய் நன்றி ஆண்டவரே.
எல்லா ஆண்டவரே கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி. ஆவியானவரே கட்டிகள் கரைந்து போனதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரை விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரை. யார் யாரெல்லாம் பாடுகளோடு இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்தார்களோ அத்தனை பேர் மேலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சுகத்தை நீங்கள் ஆண்டவரை கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லாரையும் ஆண்டவரே மன மகிழ்ச்சி ஆக்குறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க செய்த நன்மைகளுக்காய் நன்றி தகப்பனே. ஆவியானவரை அசைவாடினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே சங்கமன் ரேடியோக்காய் வருகிறோம் தகப்பனே. ஆவியானவரே லெஸ்லி பிரதர் அவர் குடும்பத்தை ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே மூடுகிறோம் தகப்பனே. வெளியேற பெற்ற இந்த ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் அதற்காய் நன்றி. அவர்கள் தேவைகள் பெருகட்டும் ராஜா. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. அதற்கான ஆண்டவரை கைகளும் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஒன்றுக்கும் குறைபடாம ராஜா நீங்க வழி நடத்துறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்து உமக்காய் ஆண்டவரை ஓடுகிற ஆண்டவரே சகோதரனே நீங்க வழி நடத்துறதுக்காய் இந்த குடும்பத்தை ஆண்டவரை ஊழியங்களை எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற பலத்தை கொடுத்து ஆண்டவரே ஆவியானவரை உமக்குள்ள இன்னும் அனல் கொண்டு எழும்பி ராஜா அப்பா உமக்காய் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை பலமடங்கு இப்ப இருக்கிறது அல்ல ராஜா பலமடங்கு தகப்பனே. ஆவியிலே ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் உம்முடைய ஆண்டவரை வாட்டி அனுப்புகிறேன் தகப்பனே. அப்பா இதோட என்னோடு இணைந்து ஆண்டவரை குழுவாக ஆண்டவரை இந்த ஆண்டவரை ரேடியோ கூடாக செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களிலே தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆவியானவரே உம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே. அவர்களை ஒன்றுக்கும் குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் கடந்து வந்ததற்காய் நன்றி. கண்ணீரை துடைக்கிறதற்காய் நன்றி. வேதனைகள் துடைக்கிறதற்காய் நன்றி. அப்பா உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுறதற்காய் நன்றி சொல் ரபசட்டன நன்றி அப்பா. ஒவ்வொரு குழுவினர்களையும் ஆண்டவரை குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் டேக்கிறேன் ராஜா. அப்பா உம்முடைய வல்லமை பாய்ந்ததற்காய் நன்றி அப்பா. எல்லாரையும் ஆண்டவரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அநேக ஊழியக்காரரை கொடுத்து அநேக ஆண்டவரே இந்த ரேடியோவில் ஆண்டவரை நீங்க மகிமைப்படுங்க. அநேக இளைய தளங்களில் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அக்கினி பாய்ந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அக்கினி சுவாலையுடைய கண்கள் உடையவரே உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே பிரகாசிக்கிற ஆண்டவரே சூரியனை பார்க்கல உம்முடைய முகம் பிரகாசம் உள்ளதாய் இருக்கிறதே தகப்பனே. அந்த பிரகாசம் ஆண்டவரே ஒவ்வொரு முகத்திலும் பிரகாசம் அடையத்தக்கதை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இணைந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் ஆண்டவரே இறங்கினதற்காய் நன்றி சொல்லுகிற தகப்பனே. சிலுவை நன்றை ருசி பார்த்து உமக்காய் வர்ராக்கியமாய் ஓட நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். இந்த சூமரி ஒரு பிரச்சனை தச்சு அந்த ஷட் டவுன் பண்ணா மீண்டும் திருப்பி வாருங்க. நன்றி. இன்றைய நாளிலே சுசே ஜஸ்டினா யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் உலகத்தை ஜெயித்தேன் திடன் கொள்ளுங்கள் என்று வார்த்தையை கொடுத்து விட்டு திடீரென குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க துவங்கின. காரணம் ஆவியானவர் ஏதோ ஒன்றிலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். சில சமயங்களிலே சில குடும்பங்கள் எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, வியாதியோடு இருக்க எனக்கு ஜெபிக்க மாட்டார்கள் என்று யாரோ குடும்பங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த குடும்பங்களுக்காக ஆவியானவர் சகோதரனை வெளிப்படுத்தி இந்த குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்து வியாதிகளுக்காக ஜெபித்திருக்கார். இதிலே ஆவியானவர் தான் வழி நடத்தி கொண்டு வருகிறார். காரணம் சகோதரருக்கு இப்படி ஒரு ஆவியானவர் தோன்றினதே காரணம் ஏதோ ஒரு குடும்பம் இந்த சங்கம வானொலியிலே 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆறாவது ஒரு குடும்பம் இந்த ஜெபத்துக்கான எதிர்பார்த்திருக்கலாம். ஆவியானவர் வழிநடத்திருக்கிறார். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலே எனக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. காரணம் இந்த சகோதரி ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர் விடுதலை கட்டளை கொடுக்கிறார்.
அந்த குடும்பத்துக்கு உற்சாகத்தை கொடுக்க, அந்த பிள்ளைகளுக்கு வியாதி இருந்த வியாதியை வெளியேற்றுகிறார். அப்படியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும். சாட்சிகள் சொல்லுவார்கள் விசுவாசிக்க. சாட்சிகள் வந்தால் நாங்கள் சொல்லுவோம், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்த ஸ்ரீசேகி ஜெஸ்டினா அவர் யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்துரைத்து குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்காக, வியாதிக்காக பாடப்பட்டு ஜெபித்தார். இந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு குடும்பம் சாட்சி சொல்ல வருவார்கள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு விஷயம் நின்று கொள்ளுங்கள். இந்த சூமில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. சில சமயங்களை ஷட் டவுன் பண்ணா மீண்டும் வாருங்கள். ஓகே, சரி. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அழைக்க போகிறோம். மிகவும் ஒரு ஆசீர்வாதம் செய்து கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, அடுத்த நாங்கள் இந்த சிஸ்டர் அழைக்க போகிறோம். தடங்கள் வந்தால், அதாவது இந்த சூமில் ஒரு